அந்த விண்ணையும் இந்த மண்ணையும் இந்த மண்ணில் என்னையும் அண்ட சராசரங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல ஏக இறைவனை வணங்கியும் தாய் தமிழ் உறவுகளுக்கு வாழ்த்துக்களையும் கூறி துவங்குகிறேன். நமது அசுரர் குழல் நண்பர்களை நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திப்பதில் பெருமிதம் அடைகிறோம். மேலும் இப்பொழுது நாம் என்ன செய்ய இருக்கிறோம் என்றால், வருகின்ற 19/9/2024 சென்னையில் காலை 10 மணிக்கு மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையத்தின் முன்பாக தொடர் காத்திருப்பு போராட்டம் ஒன்று நடைபெற உள்ளது. அந்த போராட்டத்திற்கு மக்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதாக நாம் அழைப்பு விடுக்கிறோம். இந்த போராட்டத்தை நடத்துபவர்கள் யார் என்று பார்த்தோமானால், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கத்தினரும் வேளாண்மை உழவர் பாதுகாப்பு இயக்கங்களையும் கையூட்டுக்கு எதிரான இயக்கங்களும் இணைந்து இந்த போராட்டத்திற்கு அழைப்பு தந்திருக்கிறார்கள். அந்த போராட்டத்தில் கலந்து கொள்வது நாம் ஒவ்வொருவரின் கடமையாக இருக்கிறது. ஏன் இந்த போராட்டத்தை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் என்றால், ஒவ்வொரு கல் குவாரி மற்றும் கிரானைட் குவாரி ஒரு தொழிற்சாலை துவங்குவதற்கு முன்பாக மக்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடப்பதாக ஒன்று நடத்துகிறார்கள். ஆனால் அந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் மக்கள் கூறக்கூடிய கருத்துகளுக்கு எவ்வித மதிப்பும் இல்லாமல், அந்த கருத்துகளுக்கு செவிசாய்க்காமல் தொடர்ந்து அத்துணை சட்டவிரோதமாக கல்குவாரிகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் இந்த மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் தொடர்ந்து அனுமதி வழங்கி கொண்டே இருக்கிறது. இதை கண்டித்து இந்த நாம் சொன்ன சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கங்களும் உழவர் மற்றும் வேளாண்மை பாதுகாப்பு இயக்கங்களும் கையூட்டிற்கு எதிரான இயக்கங்களும் கூட்டமைப்பாக இணைந்து இந்த போராட்டத்தை அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். இந்த நாடு, இந்த தேசம், இது ஒரு சட்டத்தின்பால் ஆட்சி நடக்கக்கூடிய ஒரு தேசம் என்பதாக நாம் கூறிக்கொண்டிருக்கிறோம், நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த சட்டத்தை பின்பற்ற வேண்டும் என்று இந்த சட்டத்தை நிறைவேற்றியவர்களே இந்த சட்டத்தை பின்பற்றாத ஒரு சூழல் இருக்கிறது. இந்த சட்டத்துக்கு எதிராக எப்படி ஒரு குவாரிகள், கல்குவாரிகள், கிராவல் குவாரிகள் மற்றும் ரசாயன ஒரு தொழிற்சாலைகள் எப்படி அமைக்க வேண்டும் என்று ஒரு சட்ட வரம்பு இருக்கிறதோ, அந்த சட்டத்திற்கு வரம்பிற்கு உட்பட்டு எந்த ஒரு குவாரிகளும் எந்த ஒரு தொழிற்சாலைகளும் இயங்காமல் இருக்கிறது. அப்படி அந்த தொழிற்சாலை துவங்குவதற்கு கேட்கப்படக்கூடிய இந்த சுற்றுச்சூழல் மதிப்பீட்டு ஆணையம் கூட்டக்கூடிய கருத்து கேட்பு கூட்டத்தில் இந்த சட்ட நுணுக்கங்களை எல்லாம் சுட்டிக்காட்டி, இந்த சட்ட விதிகளுக்கு புறம்பாக இங்கு இந்த குவாரிகளோ இந்த தொழிற்சாலை இயங்குவதற்கான சட்ட வரம்புகளில் அனுமதி இல்லை என்பதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் அந்த பகுதியில் உள்ள மக்களாலும் சுட்டிக்காட்டப்பட்டும் தொடர்ந்து அந்த கருத்துக்கள் புறந்தள்ளப்பட்டு அந்த தொழிற்சாலைகளுக்கும் கல்குவாரிகளுக்கும் அனுமதி தரப்பட்டு கொண்டே இருக்கிறது. இது எப்படி இப்படி தருகிறார்கள் என்றால், அங்கு அந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆணையத்தில் இருக்கக்கூடியவர்கள் கையூட்டு பெறுவதற்காக கையூட்டு பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் கையூட்டு பெற்றுக்கொண்டு இது போன்ற அனுமதி வழங்குகிறார்கள் என்பதாக தற்பொழுது செய்தித்தாள் மற்றும் குரல் பதிவின் மூலமாக நிறைய ஆவணங்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இதற்காக இவர்கள் கையூட்டு பெற்றுக்கொண்டு மக்களின் உயிர்களை துச்சமென மதித்து இவர்கள் இது போன்ற ஆபத்தான ஒரு தொழிற்சாலைகளுக்கும் கல்குவாரிகளுக்கும் இவர்கள் அனுமதித்து கொண்டிருக்கிறார்கள். இதை இறைவன் குரானில் கூட ஒரு வசனத்தில் சொல்கிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஒரு 67வது அத்தியாயம் 15வது வசனத்தில், இந்த பூமியை மனிதர்கள் வாழ்வதற்கு தொட்டிலாகவும் படுக்கையாகவும் விரிப்பாகவும் நாம் படைத்துள்ளோம் அப்படின்னு சொல்கிறான். இந்த பூமியில் நீங்கள் பரவி சென்று இங்கு இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் புசித்து மகிழுங்கள் என்பதாக இறைவன் மனிதர்களுக்கு கூறுறான். மேலும் 30வது அத்தியாயம் 46வது வசனத்தில் என்ன சொல்கிறான், மனிதர்கள் தங்கள் கைகளால் தீவினை செய்வதனால்தான் கடலிலும் பூமியிலும் நாசம் ஏற்படுகிறது என்பதாக கூறுறான். இப்போ இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது நம்ம பழைய கால சிந்து சமொழி நாகரிகங்களோ இந்த பல நாகரிகங்கள் புதையுண்டு அழிந்து போனதுக்கு காரணம் மனிதர்கள் அறிவியல் முன்னேற்றம் அது இதுன்னு சொல்லி அந்த காலநிலை மாற்றத்துக்கு காரணமாக உள்ளானதுனால தான் இந்த அழிவெல்லாம் ஏற்பட்டு இந்த மனித இனமெல்லாம் அப்பக்கப்போ அழிந்து இந்த பூமி பந்தில் மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இப்போ சென்னை கூட கடல் மட்டத்தை மிக அருகில் இருக்குது. அது மிக சீக்கிரத்தில் சென்னை கூட அழியும் அபாயத்தில் இருக்குன்னு கூட உலக சுற்றறிக்கையெல்லாம் சொல்கிறது. அது மாதிரி நம்ம இயற்கை வளங்களை பாதுகாப்புக்க தவறுறோம். ஏன்னா நம்ம இயற்கை வளங்கள் நம்மளால் படைக்க முடியாதனால இருக்கிறதாவது பாதுகாக்கணும். இதை பாதுகாக்க வேண்டிய தேவை எதுக்குன்னா, நம் மனிதர்கள் வாழ்வதற்கே தேவையாக இருக்குது.
இப்போ மனிதனுடைய வாழ்வே கேள்விக்குறியாக இருக்குது. அப்போ இந்த மனித இனம் தொடர்ந்து இந்த பூமி பந்திலே வாழ வேண்டுமென்றால், ஆபத்து இல்லாமல் வாழ வேண்டுமென்றால், இந்த இயற்கை வளங்களையும் நம்ம முன்னேற்றங்கிற விஞ்ஞான வளர்ச்சிங்கிற பேரில் மிக அபாயகரமான திட்டங்களை செயல்படுத்தாமல் இருக்கணும். அப்போ இந்த திட்டங்கள்லாம் செயல்படுத்தக்கூடிய வெப்பத்தின் காரணமாக இன்றை பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தோட கடந்த 4 நாட்களாக மதுரையில் 107 டிகிரி 104 டிகிரின்னு வெயில் சுட்டரிச்சிக்கிட்டு இருக்குது. இது வெயில் காலமாக, இது கோடை கால வெப்பத்தை விட அதிகமான வெப்பம் இருக்குது. இது போன்ற சுற்றுச்சூழல்களும் முன்பின் முரணாக, அதாவது அந்த காலத்தில் இல்லாமல் மாறி மாறி வருது. இது நம்ம அழிவு நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இனிமேலும் இந்த மனிதர்கள் இதை சிந்திக்கணும். அதனால் இந்த பூமியை சமநிலைப்படுத்தி நமக்கு பின்னும் நம்முடைய சந்ததியினர் மனித இனம் இந்த பூமியில் வாழ்வதற்கான வாய்ப்புள்ள பூமியாக இதை மாற்றி வைக்க வேண்டும் என்றால், இந்த மனிதர்கள் நம்ம மக்கள் அனைவரும் இந்த போராட்டத்தில் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும். அந்த 19/2024 வியாழக்கிழமை காலை 10 மணிக்கு மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணைய அலுவலகத்தின் முன்பாக தொடர் காத்திருப்பு போராட்டம் துவங்க இருக்கிறார்கள். இந்த இயக்கங்களுக்கு வலு சேர்க்கும் விதமாக நாம் அனைவரும் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.